Hi friends, welcome to Mr. and Mrs. RK Creations. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஜிலேபி. ஜிலேபிக்கும் ஜாங்கிரிக்கும் வித்தியாசம் இருக்குது. ஜாங்கிரி வந்து பார்த்திங்கன்னா உளுந்த மாவில் செய்வாங்க, ஜிலேபி வந்து மைதா மாவில் செய்கிறோம். நம்ம இதோட ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரவை 2 கப்பு, மைதா 1 கப்பு, தயிர் 1 கப்பு. முதல்ல ரவை 2 கப்பும் மைதா 1 கப்பு இதை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். இதோட தயிர் 1 கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ரவை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜாங்கிரி நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி 2 கப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் இது மாவை வந்து ஊற வச்சிடணும். ஸோ கட்டி இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது மாவு பதம் வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சுகர் சிரப் செய்யலாம். நான் 2 கப்பு சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 2 கப்பு வாட்டர் வந்து ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் சிரப் வந்து பண்ணிக்கலாம். சிரப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணும். அதுக்கு அந்த அளவுக்கு தான் வந்து இருக்கணும். ரொம்ப கம்பி பதம் அதாவது தாண்டிச்சினாலும் உங்களுக்கு ஜாங்கிரி வந்து அதில் ஊறாது. அதே போல் தண்ணி அதாவது அது கம்பி பதம் வந்து ரொம்ப தண்ணியாக இருந்ததுனாலும் அது அந்த மாவு போட்டோன்னே ஜாங்கிரி உள்ளே போட்டோன்னே ரொம்ப சொதன்னு ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரே ஒரு கம்பி பதம் தான், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கணும். பாருங்கள், சுகர் நல்லா வந்து இப்போ டிசால்வ் ஆயிடுச்சு. இப்போது அந்த கம்பி பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம எடுத்துடணும். பார்த்திங்களா, ஒரே ஒரு கம்பி வருது. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாதி லெமன் ஜூஸ் வந்து இதில் பிழிஞ்சு விட்டுடலாம். இதோட கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவருக்காக. ஸோ இப்போ நம்ம மாவு வந்து 1 ஹவர் கிட்ட ஆல்மோஸ்ட் நல்லா ஊறி இப்போது சூப்பராக இருக்குது. இப்போது இதில் எப்படி நம்ம ஜிலேபி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து எடுத்துக்கோங்க. இதோடு கொஞ்சம் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது நல்லா வந்து வரும் நீங்கள் ஜிலேபி பண்ணுறது. ஸோ ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லை ஐசிங் பேக் உங்களுக்கு எது இருந்ததோ, இல்லை கெச்சப் பாட்டில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் கவர் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் இந்த மாவு வந்து ஃபில் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு ஹோல் பண்ணிவிட்டு நெய்யில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ஜிலேபியை வந்து ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், நல்லா வந்து சூப்பராக ஃப்ரை ஆகிட்டு வருது. ஸோ 2 பக்கமும் நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். நல்லா வந்து ஃப்ரை ஆனோடனே இதை இமீடியட்டாக நம்ம சுகர் சிரப்பில் வந்து ஆட் பண்ணிடணும். இது ஜிலேபியும் வந்து சூடாக இருக்கணும், சிரப்பும் வந்து கொஞ்சம் வார்ம் ஸ்டேட்டில் இருக்கணும். அப்போ தான் வந்து இது சிரப் வந்து நல்லா இதில் ஊறும் ஜிலேபியில். பாருங்கள், இம்மீடியட்டாக நான் வந்து சிரப்பில் ஆட் பண்ணுறேன். சிரப்பில் ரொம்ப நேரம் நம்ம குலாப் ஜாமுன் ஊற வைக்கிற மாதிரி ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட்குள்ளே நீங்கள் அதை ஊற வச்சு எடுத்துட்டாலே போதும். சிரப் நல்லா வந்து அதில் ஜிலேபியில் வந்து ஊறிடும். பாருங்கள், இப்போது சூப்பரான சூடான ஜிலேபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.